இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க வா. சாரிடா, உன்னை ரொம்ப திட்டிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல. தேங்க்யூ. லவ் யூ. லவ் யூ டூ. பாத்தியா? டேய், உண்மையாவே வீரா உன்னை கட்டி பிடிச்சு முத்த கொடுக்கணும்னா வேண்டுன. டேய், அப்படியே வரம் பழிச்சிடுச்சுடா. வீரா சமாதானம் ஆகி என்கிட்ட வந்து சாரி கேட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். ஆமால, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா மேடம், அது எம்எல்ஏவுக்கு தேவைப்படுது மேடம். அவர்கிட்ட அதை வாங்கணும் மேடம். அதான் மேடம், வேற ஒன்றும் இல்லை. இது என்ன புது பிரச்சனையா இருக்கே? அவன் நல்லவன்னு சொன்னா எம்எல்ஏவும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அவன் தன்னை ரொம்ப நல்லவன்னு ஊரெல்லாம் சொல்லிப்பான். ஆனா அவன் நல்லவன் கிடையாது. கொஞ்சம் முன்கோபி. ஆனா உன கைய நீட்டுவான். யாருக்கும் பயப்பட மாட்டான். ரொம்ப திமிரு பிடிச்சவன். மேடம், அவரோட வீக்னஸ் என்ன மேடம்? வீக்னஸ் என்ன? வீக்னஸ் அவன் ஃபேமிலி தான். ஃபேமிலி மேல உயிரே வச்சிருக்கிறதா காட்டிப்பான். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் ஃபேமிலியில யாரையாவது புடிச்சு வச்சு மிரட்டினீங்கன்னா வேற வழியே இல்லாம கொடுத்துருவான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன் மேடம். எங்கடா கிரிக்கெட் பேட்டு? கிரிக்கெட் பேட்டா? நீ என்ன ஸ்கூல் பையனா? நீ என்ன பேட்டு? எனக்கு நல்லா தெரியுமாரா, அது உன்கிட்ட தான் இருக்கு. மரியாதை பேட்டை கொடுத்துரு. டேய், பைத்தியமாடா நீ? எடுத்துட்டு பிரச்சனை இருக்கு, இல்லை கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கேன் நான். அறிவு கட்டவனை போய் வேலையை பாடுறா. கடையை திறந்து வச்சுட்டு வந்து பேட்டு கேட்குறேன். எல்லாம் உங்கள் அப்பாவை சொல்லணும். உன்னை நம்பி இவ்வளோ பெரிய கடையை ஒப்படைச்சிருக்காருல, தலை எழுத்து. டேய் மாறா, நடிக்காத. அந்த பேட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். டேய், சச்சின் சைன் பண்ண பேட்டரா அது. உனக்கு அந்த பேட் மேலே சின்ன வயசுலேருந்தே கண்ணு. நீதான் எடுத்தன்னு தெரியும், மரியாதையை கொடுத்துரு. டேய் சூர்யா, அவன் தான் தெரியாதுன்னு சொல்றான்ல, ஏன்டா இங்க வந்து பிரச்சனை பண்ற? இல்ல கார்த்தி, இவன் போய் சொல்றான். இவன் தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். எதை தொட்டா நான் எமோஷன் ஆகி ட்ரிகர் ஆவன் தெரிஞ்சு அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கான். அந்த பேட் எனக்கு ரொம்ப முக்கியம். மரியாதையை கொடுக்க சொல்ல அவனை. டேய் மாறா, எடுத்தியா? டேய், நீ வேற இவன் கூட சேர்ந்துக்கிட்டு சும்மாறா. கூட தானே இருக்க. நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எவ்வளோ பார்க்க வேண்டியிருக்கு. இவன் பேட்டை திருடுறது தான் வேலையா? அவனே ஏதோ மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். டேய், யார பத்தி மெண்டல் இருக்கற? நான் மெண்டலா? நான் மெண்டலா? ஏ பேட் குறா. பேட் குறா. இன்னும் ஒரு நெல்லிக்காய் தான்டா இருக்கு. உனக்கு வேணுமா? டேய், அத வச்சு நமக்கு லாஸ் இல்லாம வரம் கேட்டு நம்ம நினைச்சதை எப்படியாவது முடிக்கலாம்டா. புரியுதா? கொஞ்சமாச்சும் உட்காந்து பிளான் பண்ணுவோம்டா மாறா. டேய் ப்ளீஸ்டா, மிஸ் பண்ணிட வேணாம்டா. டேய், முதல்ல இந்த வாரம் உண்மையா நடக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கலாம். பை. என்ன ஒரு கஸ்டமர் கூட வரல? என்னடா? தம்பி உட்காந்து ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கான்.
இந்த லட்சத்தில் அவன் பிஸியாகி இந்த வாரம் பழிக்கிறதுக்கா? வாய்ப்பே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடையை சாத்தி சீட்டட போயிடுவான். என்னவோ. ஒருவேளை வீரா மாறனை கட்டி பிடிச்சது கோ இன்சிடென்ட்டோ? இந்த வாரம் பொய் தானோ? உண்மை மாதிரியும் இருக்கு, பொய் மாதிரியும் இருக்கு. எதை நம்புறது? ஏய், என்னடா? ஒரு நிமிஷம். இருங்க. என்னால முடியலடா. கடைக்கு திடீர்னு 100-200 பேர் மொத்தமா வந்து நின்ட்டாங்க. என்னால மூச்சு கூட விட முடியலடா. காலைல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கலடா. ஒரு வாய் சாப்பிட கூட டைம் இல்ல தெரியுமா? வந்து நின்னு பாரு, உனக்கு தெரியும். எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எங்க அப்பா கிட்ட இதெல்லாம் வேணான்னு சொல்லிருப்பேன்டா. போதுண்டா சாமி, இந்த தொழிலே வேணான்னு தோணுது. 86, 87, 90. மாறா. ஆ? என்ன கடையை சாத்தி சீட்டட போயிட்டானா? நான் தான் சொன்னேன்ல. டேய், அதெல்லாம் கிடையாது. நீ வேற. நீ கேட்ட வரோம் படிச்சிருச்சாங்க. சூர்யா கடையில கூட்டம் அள்ளுது. வாசல் நின்னு கடையை பூட்டிட்டு போலான்னு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான். என்னடா சொல்ற? டேய், சத்தியமாடா. நீயே அங்க வந்து பாரு. வா. ஐயோ, கீழே போயிட்டே இருக்கு. சமாளிக்க முடியல. வரேன்டா, போடா. டேய் மாறா, பாத்தியா நடந்துருச்சு. மீதி இருக்க ஒரு வரத்தை வச்சு விஜய்கிட்ட இருந்து நம்ம சொத்தெல்லாம் திரும்ப வாங்கிடலாம்டா. நம்ம கடையில என் பேர்ல இருக்கிற ஷேரை உன் பேர்ல மாத்துறேன். ஏன்? மாறா, டேய் டாக்குமெண்ட்லாம் ரெடிடா. ஆ. இந்தா. என்னது இது? வீரா சொல்றோம். இந்தா, உடனே கையெழுத்து போடு. என்ன டாக்குமெண்ட் இது? எதுக்கு கையெழுத்து போடணும்? என்னது இது? வீரா, நான் ஏதோ ஒன்று செஞ்சா அதுல ஒரு காரணம் இருக்கும். நீ கையெழுத்து போடு. டேய், இப்ப கடை உன் பேர்ல இருக்கிறதுல என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி அவசர அவசரமா என் பேர்ல மாத்தணுங்கிற? வீரா ப்ளீஸ், கொஞ்சம் கேள்வி கேட்காம கையெழுத்து மட்டும் போட. நாங்க என்ன உனக்கு ஏமாத்தவா போறோம்? இது ஏமாத்துறத பத்தி இல்ல. நீங்க ஏமாத்துறீங்க ஏமாத்தலங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். காரணம் இல்லாமல என்னால கையெழுத்து போட முடியாது. சொல்லாம கையெழுத்து போட மாட்டா? சொல்லு.